விஷமுள்ள நாகப்பாம்பு கடியிலிருந்து தங்கள் பிள்ளையை தெய்வம் அவர்கள் காப்பாற்றி அருளிய நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார்கள். வேல்பாண்டியனந்தர், அதாவது பாம்பு கடிச்சிட்டாலே மனுஷங்க பிழைக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். இன்ட்ராவினஸ் கொடுப்பான், அப்படிமா நின்று வச்சுடுவான். கடைசியில் ஹார்ட்டில் பிடிச்சிச்சுலாம் போச்சு, பூராவே டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் பிளட்டை. அதுவும் தலையில் கடிச்சிருச்சுன்னா சொல்லவா வேணும். வேல்பாண்டியனந்தருடைய சம்சாரத்தை அவங்கள ஒரு தடவை நாக பாம்பு கடிச்சிருச்சு இரவில். அது புருவத்துக்கு இடையில் கடிச்சிருச்சு தலையில். அப்புறம் தூக்கிட்டு வந்து தெய்வத்திட்ட, தெய்வம் முகத்திலிருந்து வந்து என்ன உத்தரவு பண்ணாங்கன்னாக்கா, கொடிமரத்தடியில் அந்த அம்மாவை நிறுத்தி அங்கே பக்கத்தில் 2 பேரை காவல் போட்டுட்டாங்க. பக்கத்தில் கீழே விழுந்துட விடாமல் பார்த்துக்கிற சொல்லிட்டு தெய்வம் போய் தெய்வத்தில் அமர்ந்துட்டாங்க. அமர்ந்துக்கிட்டு என்ன உத்தரவு பண்ணியிருந்தாங்க, அவளை தூங்க விடாமல் பார்த்துக்குங்க, இரவு பூரா தூங்க விடாதே. அங்கே இருந்துக்கிட்டு தெய்வம் தவத்தை இருந்துட்டு, ஏய் என்ன பண்ணுறீங்க, பொழுது விடிஞ்சா பொழைச்சிக்குவான் தெய்வ உத்தரவு. அதே மாதிரி விடிகிற வரைக்கும் அவங்கள தூங்க விடாமல் தூங்குனா போச்சு. அதே மாதிரி இரவு பூரா தெய்வம் காத்து அவர்கள் அந்த விஷக்கடியிலேருந்து தப்பிச்சு நிறையா நாள் பிள்ளையெல்லாம் பெற்றிருந்தாங்க. அது ஒரு சம்பவம். தூலப்பிணியை நீக்கும் முழு வல்லபமும் நம் தெய்வம் அவர்கள் பெற்றிருந்த போதிலும் இவ்வுலகம் தங்களை ஜீவ பண்டிதராக மட்டுமே நினைந்து நாடி வர வேண்டும் என்ற திருவுள்ளத்துடன் நடத்தி காட்டிய நிகழ்வை குறிப்பிடுகின்றார்கள். அப்புறம் ஒரு தடவை நம்ம பதிமேவனந்தர் மகளுக்கு தேள் கடிச்சிருச்சு. தேள் கடித்த உடனே, தேள் கடித்தா எப்படி இருக்கும், ஏன்டா தேள் கடித்த மருத்துவம்பாங்க. அதாவது பாம்பை கடித்தா கூட தாங்கிக்கலாங்க, இந்த தேள் கடி தாங்க முடியாதுங்க, வலி கொன்னே விடும். அப்போ அதுவே நம்ம லீலா, நம்ம பதிமேவனந்தருடைய மகள் லீலா இருக்குல்ல, அவங்களுக்கு தான் கடிச்சிருச்சு. தேவேன்னு கத்துது. 2-3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு இந்த பக்கம் ஒருத்தர் கையிலாக போட்டு, இந்த மைக் கேட்குது நல்லா, மைக் நல்லா கேட்குதா, சரி நல்லா கேட்குறீங்களா, அப்புறம் கேள்வி கேட்க போகிறேன், மாட்டிக்காதீங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, தேள் கடிச்சிருச்சு. அந்த அம்மா பயங்கர கூச்சை போட்டு ஊரே கூட்டிட்டாங்க. அப்புறம் 2 பேர் அங்கிட்ட பிடிச்சிக்கிட்டு தொத்தி தொத்தி நடந்து வந்துச்சு அந்த அம்மா லீலா. என்ன தெய்வமே தெய்வமே என்னடி சொல்றீ, தெய்வமே கத்துது. அப்புறம் தெய்வம் என்னடி சொல்றீங்க, தேள் கடிச்சிச்சு தெய்வமே, நிஜமாவே காலை ஊட முடியல, ஒரு கால் இப்படி இருக்கு. அப்புறம் தெய்வம் நில்றி அப்படின்னு தெய்வம் சொல்லவும் பயந்து போய் மேலெல்லாம் பேத்து வெட்ட வெட்ட வெட்டன்னு ஆடுது. தெய்வம் திருக்கரத்தில் ஒரு வாங்கரி வாழ் வச்சுருப்பாங்க. அந்த வாங்கரி வாழில் எங்கடி கடிக்குது, இல்லை தெய்வம் எங்கள் தொட வரைக்கும் எங்கடி கடிச்சிச்சு, காலில் கடிச்சு. அப்படியா சரிட்டு திருக்கரத்தில் இருந்தால் அந்த எடுத்து எங்கே வலிக்குது சொல்லு, தொடைய அடுத்த தெய்வம் அந்த தொடைக்கிட்ட கையை வச்சாங்க. அந்த வாங்கரி வேலை வச்சாங்க. வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டே வந்தாங்க. அந்த வலி அந்த கத்தியோடு கீழே இறங்கிக்கிட்டே வருது. அந்த உடனே கடைசியாக பாதத்துக்கிட்ட கொண்டாந்து நிறுத்திக்கிட்டாங்க. ஏய் அல்லமாங்க வாடா அப்படின்னாங்க. அதுக்குள்ள அல்லமாந்தரை போய் கூட்டிகிட்டு நான் பார் அதை சொல்கிறேன் பார் அப்படின்ட்டு இதுக்கு கீழே கால்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இதில் ஒரு கவுத்தை போட்டு கட்டுறா இறுக்கி அப்படின்னாங்க. அந்த வாங்கர் வளர்ச்சிருக்க இடத்துல ஒரு கவுரு போட்டு இறுக்கி கட்ட, நல்லா இறுக்கி கட்டுறா, ஒரு நல்லா இறுக்கி கட்டிட்டார். அப்படி தெய்வம் எடுத்துட்டாங்க. தெய்வமே இப்போ எங்கேடி இருக்க வேலையினாங்க, இந்த கவுரு வரைக்கும் கவுத்து கீழே இருக்குது, கவுத்துக்கு வேலை இல்லை தெய்வமே அப்படின்னாங்க. சரிட்டு அப்புறம் இந்த இடத்துல வலிக்குதா, ஆமாம் இங்கே கீழே காலில் வலிக்குது, சரி வலிக்கட்டும், போய் டாக்டர்கிட்ட காட்டி மாத்திரை மருந்து போடுறது. இதுக்கு மேலே செஞ்சால் என்னை வைத்தியம் ஆக்கிடுவாங்க. தெய்வம் சொல்லாங்க, இதுக்கு மேலே செய்யலாம், செஞ்சேன்னா இங்கே கூட்டம் வந்துடும், என்னை வைத்தியம் ஆக்கிடுவாங்க, நீ டாக்டர்கிட்ட போ.